நல்ல மொறுமொறுன்னு ருசியாக உளுந்து தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு உளுந்தை அளந்து எடுத்துட்டு நல்லா 2-3 தண்ணி மாற்றி அலசி கழுவிட்டு இதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் வர வரைக்கும் மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 4 கப்பு அரிசி மாவை அளந்து எடுத்து சேர்த்துட்டு அதோட 1.5 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையும் அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி மாவோட இதை நல்லா விரவி எடுத்துருங்க. விரவுனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு சின்ன தடுக்கா பேன் இல்லைன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா உருக்கிட்டு சூடாக இருக்கும்போதே அந்த மாவோட சேர்த்து நல்லா விரவிடுங்க. விரவுனதுக்கு அப்புறமா இப்போ நல்லா கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரவிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக முறுக்கு மாவு பதம் வர வரைக்கும் விரவி எடுத்துக்கணும். தேவைக்கு தேங்காய் பால் சேர்த்து மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக விரவிட்டு மூடி போட்டுடுங்க. இப்போ இடியாப்பாச்சு இல்லைன்னா முறுக்கு உரலுக்குள்ள மாவை நிரப்பிட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மாவு நிரப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை அச்சு முழுக்க தடவிட்டு அதுக்கப்புறமா மாவை நிரப்பிக்கோங்க. இப்போ இது போல் கரண்டி இல்லைன்னா ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு 3 சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சூடான எண்ணெயில் சேர்த்துருங்க. தீயோட அளவு வந்துட்டு ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. தீயோட அளவை கூட்டியோ குறைக்கவோ செய்யக்கூடாது. ஒரே அளவுலேயே வச்சு பொரிச்சு எடுங்க. கொஞ்சம் அந்த சலசலப்பு அடங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. இடையிடையா திருப்பி போடுங்க. ரொம்ப செவக்க விட்டுடக்கூடாது. இந்த சலசலப்பு இந்த அளவுக்கு நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலிருந்து வெளியில எடுத்துருங்க. நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட்டான டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாசம் வரைக்குமே போகும். இது சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு ரொம்ப ருசியா இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி